போயிட்டு வரட்டுமா? பத்தா மீதம் இருப்பது திருமணம் மட்டும்தான். உனக்கு எனக்கு திருமணம் மனமேடை உனக்காக காத்திருக்கிறேன். மாமா உங்களுக்கு என்ன மன வருத்தத்தோடு வரீங்க? என் மனமே வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஏன் மாமா என்னாச்சு? உங்களுக்கு நானும் ஒரு பெண்ணை காதலித்தேன். ஆனால் அந்த பெண்ணை என்னை விட்டு விட்டு வேற ஒரு ஆடவுடன் திருமணம் செய்து கொள்ள போகிறாள். அதை நினைத்தாலே என் மனம் வருத்தமாக இருக்கிறது. உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்து வைக்கிறேன். மணந்தால் அவளையால் மலைக்க வேண்டும், இல்லை என்றால் இரண்டே விடுவேன். அதற்காக நான் என்ன செய்ய முடியுமா? எனக்காக ஒரே ஒரு உதவி செய்தால் போதும். என்ன உதவி? ஒரே ஒரு காதல் கடிதம் எழுதி கொடுத்தால் போதும். காதல் கடிதத்தை நான் எழுதி கொடுத்தால் அந்த காதல் கடிதத்தை கொண்டு அங்கு சென்று அவரிடம் கொடுத்து அந்த திருமணத்தை நிறுத்திவிட்டு நானும் அவளும் சேர்ந்து வர ஒரு வழி கிடைக்கும். எழுதி கொடுப்பதில் நான் வருத்தப்படவில்லை. இது ஏதாவது வம்பு வர போகுது மாமா. உங்களே இந்த மாமனை நம்பு, உனக்கு எப்பவுமே வராது வம்பு. உனக்கு தேவை காதல் கடிதம். இது என்ன உதவி தானே? ஆமா, கண்டிப்பா உனக்காக நான் செய்யறேன். அருவி அம்மாவு 7 எழுதுகோல் கொண்டு வா. மாமா 7 எழுதுகோல். எழுதுகோல்ல மை இருக்குதா? இப்பதான் மை புள்ள ஏத்தி இல்ல நான் உள்ள ஏத்தினேம்மா. மாமா என் கருத்துக்கு எட்டியவாறு நான் கருதுகின்றேன். நீங்க சந்தித்த இடத்தை மட்டும் சொல்லுங்க. அன்புள்ள காதலன் சங்கிலி தேவனுக்கு உன் அன்பை மறவாது காதல் கடிதம் என்னவென்றால் நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்த நாட்களை எண்ணி பார்க்கின்றேன். வருஷத்துல 250 நைட்டு பார்க்கணும். உங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு அமைதியா இருங்க. அமைதியா இருந்தா தான் நாடகம் நல்லா இருக்கும். சிரிக்கும் போது சிரிங்க. சந்தித்த எடுத்து சொல்லுங்க மாமா. நாங்கள் இருவரும் முதலில் சந்தித்த இடம் ஆற்றங்கரையில் ஒரு நாள், ஆற்றங்கரை ஓரம் ஒரு நாள், பூஞ்சோலையில் ஒரு நாள், பூஞ்சோலையில் ஒரு நாள், முள்ளுத்தோப்பில் ஒரு நாள், முள்ளுத்தோப்பில் ஒரு நாள், காமராஜர் பூங்காவில் ஒரு நாள், காமராஜா பூங்காவில் ஒரு நாள். இப்படியெல்லாம் நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்த நாட்களை எண்ணி பார்க்கின்றேன். இப்படிக்கு உன் அன்பு காதலி மாமா. நீங்க காதலிச்சுங்களே, அந்த பெண்ணின் பெயரை சொல்லுங்க. நான் காதலித்த அந்த பெண்ணின் பெயர் சொல்லுங்க மாமா. பூங்குழலி. பூங்குழலியா? ஆமா மாமா. நீ ஏதோ வம்பு வேலையோட வந்திருக்கிறேன். உனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? என்னமா மனதில் நினைச்சிட்டு காதலியோட சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு பூங்குழலி நம் நாட்டுல என் பேர் மட்டும்தான் இருக்குது. ஆமா, நீங்க என் பேர் சொல்லலாம். அதுக்கு கோபப்படுற. பூங்குழலி நான் காதலித்த பெண்ணு வேற நாடு, இது வேற நாடு, அது வேற நாடு. நான் காதலித்த பெண்ணு கலிங்க நாடு. கலிங்க நாட்டுக்கு நீங்க ஏன் போனீங்க? வரிப்பணம் வசூலிப்பதற்காக சென்றேன். அங்கு ஒரு பெண்ணை பார்த்தேன், என் மனதை பரிவர்த்தி விட்டேன். நானும் அவளை சேர்ந்து வாழ்க்கை. மாமா நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் மாமா. ஏன்னா நம்ம நாட்டுல பூங்குழலி நீங்க பேர் மட்டும் தான் வச்சிருக்கிறாரு எங்க அப்பா, அதனால தப்பா நினைக்கிறேன் மாமா. உத்தமர் என்றால் உங்களை தான் சொல்லுவேன். என்னதான் சொல்லணும்? உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன். தப்பா நினைக்கிறேன். இப்படிக்கு பூங்குழலி மாமா கடிதத்தை எழுதிவிட்டு இந்த கடிதத்தை உன் காதலுக்கு கொடுத்து அவள் திருமணத்தை தடுத்து நிறுத்தி அவளோடு சேர்ந்து சந்தோஷமா இருக்க வேணான்னு சொல்லலை. ஆனா நீங்க ஒன்று வளரவே கூடாது. என்னம்மா? விடிந்தால் அக்கா மகள் எனக்கோ திருமணம். நீ வந்து அந்த பொண்ணான கையில தாலி எடுத்து கொடுத்தாதான் என் கல்யாணமே நடக்கும். அதை விட்டுட்டு பூஞ்சோட ஆற்றங்கரை முள்ளு தொப்பி இங்க சுத்திக்கிட்டு இருக்க போறீங்க மாமா. பூங்குழலி நான் இல்லாமல் உன்னுடைய திருமணம் நடக்குமா? நடக்கவே கூடாது. பூங்குழலி அறிவு இருக்கிறதா? புத்தி இருக்கிறதா?
புத்தி எதிர்காலத்தை கொடுக்கின்றாயா வர வரவுடைய போக்கே சரி கிடையாது. இது இந்த டைட்டில் பாரு நம்ம கிட்ட பார்க்க கூடாது. மார்க்கெட்டு இந்த அம்மாக்கா இந்த அம்மா நெட்டுல அவனுக்கு தொண்ணு ஓட்டு வேணுங்க போட்டுக்கு தெரியும் அம்மாக்கு. இது என்ன நல்ல நேரம் நல்ல நேரம். ஆமா நீயோ ஒரு பெண்ணாக பிறந்தவர், சரி அவர் ஒரு ஆண்மகனாக பிறந்தவர். ஆமா இருவர் தண்ணி நம்ம பேசிக்கொண்டா பார்க்கிற நாட்டு மக்களா காரி 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 ஏன் துப்புவாங்க? அது மட்டும் ஏன் துப்பான்னு தெரியாது ஒண்ணு தெரியாத பாப்பா எங்க மாமா சந்தேகம் பண்ணி அவர் சந்தேகத்தை நான் தீர்த்து வச்சேன். உன்னுடைய மாமா வந்து உனக்கு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியுமா? உளவாய கூட மூடலாம். இந்த ஊர்ல இருக்கிற வாய சத்தியமா மூட முடியல. அது மட்டும் கிடையாது, எப்ப நீ அப்படி போக கூட பின்னாடி கவனிக்கலான்னு பாத்துக்கிறேன். கலக்காப்பானையில கை விட்ட மாதிரி. ஆமா அது மட்டும் கிடையாது. என்ன மெழுகால் விட திருமணம், அந்த திருமணமே நடைபெறாமல் நின்றுவிடும். அதுக்கு தங்கம் இல்ல, அதுக்கு சேர்த்து இல்ல, அது பட்டு இல்ல. நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்கம்மா, நான் அந்த மாதிரி பெண்ணே கிடையாது. இவளை போல நான் கிடையாது. ஆமா ஆமா என்னை யாரும் தப்பா ஐயா ஓவா என்ன வெட்டு வெட்டு வர பாரு. இவ வெட்டுற கால இவனுக்கு துண்டா வெட்டிடுறேன். கிழங்க நான் சொன்னது போல செய்து முடிச்சு நான் அதோ பாக்குறேன். நான் என்னவோ நினைச்சீங்க உங்களை. அப்படியா? உங்களுக்கு இருக்குதுங்க, எனக்கு இருக்குது. நீ ஒண்ணும் பாக்கல. என்னடா இருக்குது என்ன பாக்கல? என்ன பார்த்தா அவன் மூஞ்சி அதே பாரு. அப்படி போடுறா, அப்படி அப்படி போடுறா, அப்படி அப்படி போடுறா. இவனுக்கு இருக்குதா? நான் பாக்கலையா? என்னது பாக்கல? எது கோப்பர் இப்ப பின்ன பின்ன மூஞ்சில வச்சு எது கோப்பர் இப்ப? ஏங்க உங்களுக்கு இருக்குது, நான் பாக்கல. என்ன அர்த்தம்? நான் அறிவு சொன்னேன். ஐயோ நீ அறிவு சொன்னியா? ஆமா நீ என்ன நினைச்ச? நான் நினைச்சேன் புட்டு புட்டு வச்சுக்கிறேன். நான் நினைச்சேன் நான் என்னமோ நினைச்சிட்டேன் ராஜா. ஏனங்க உங்களை நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். ஏனங்க இவருடைய கையொப்ப வைத்து இந்த கெவடியாவோட தலையெடுத்து எப்படி மாத்திரன்னு பொறுத்திருந்து பாருங்க. அப்படியா ராஜா? உங்களுக்காக 10 லிட்டர் பால் வாங்கி அதை சொந்த வச்சு ஒரே ஒரு டம்ளர் வச்சிருக்கேன். அது சும்மா மட்டும் கிடையாது, அதை முந்திரி திராட்சை ஏலக்காய் அனைத்து போட்டு வச்சிருக்கிறேன். அப்படியா? போறீங்க அதை சாப்பிடுங்க. அடியா பொங்கலாளி, ஒரு பெண்கள் எப்படிதான் வாழ வேண்டும்? அந்த மறுமுறை நீ வாழல, உன்னை வாழ விடுவேனா? உன் தாலி அறக்காது நான் விடவே மாட்டேன். உன்னுடைய கையொப்ப வைத்து உன் தலையெடுத்த எப்படி மாத்திரேன் பொறுத்திருந்து பாரு. வச்சா வர மன நேரம் மனமேடைய பொறுத்தரும் எல்லாம் பண்ணிக்கப்பா. மொத்த தலைமையில் தான் நடக்குது. தலைமையில் அவளை இடமா இல்லைங்க, என்னுடைய தலைமையில் திருமண ஏற்பாடு நான் தான் செய்யறேன். மனவேலை
இனிய நல்ல நேரத்தில் அட்வொகேட் சுசீதரன் அவர்கள் SBI மேனேஜர் சுசீதரன் எங்கள் ஆர்டிஸ்ட் தரும் நாடாளுமன்றத்தை பாராட்டி ரூபாய் 50 வழங்கியிருக்கின்றார். அன்னார்களுக்கு மன்றத்தின் சார்பாக மிக நன்றிகளை வணக்கம். நன்றி நன்றி நன்றி. பாண்டியன் என் மகள் பூங்குழியின் கழுத்தில் தாலி கட்டும் நேரத்தில் நிறுத்துகள் மாமா திருமணத்தை என்று உரைக்க காரணம் என்ன மாமா? எனக்கும் பூங்குழிக்கும் ரொம்ப நல்லது. கள்ளக்காதல் மாமா, கள்ளை. என்ன வருது சொல்லு. என் மகள் பூங்குழிக்கு உனக்கு ஏற்கனவே நீண்ட கள்ளக்காதல். ஆமா மாமா, ஆதாரம் இல்லாமல் வாதாடம் சங்கரிதவன் மாமா. பூங்குழி எனக்காக அவள் கைப்பட எழுதிய காதல் கடிதம் படித்து பாருங்கள் மாமா. என் மகள் அவள் கைப்பட உனக்கு காதல் கடிதம் எழுதி கொடுத்தாலாம். ஆமா. என்னடா இது வேடிக்கையாக இருக்கிறது. அன்புள்ள காதல் சங்கரிதவனுக்கு அன்பை என்று மறவா காதில் எழுதும் கடிதம் என்னவென்றால், நாம் ஒரு சந்தோஷமாக இருந்த நாட்கள் எண்ணி பார்க்கிறேன். ஆற்றங்கரை ஒரு நாள், பூஞ்சோலை ஒரு நாள், முன்வேலி தொட்டில் ஒரு நாள், காமராசர் பூங்காவில் ஒரு நாள், இங்கெல்லாம் நாம் இருவர் ஆடிப்பாடி கைத்து நாட்கள் பார்க்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பை என்றும் மறவாது அன்புக்காக உங்களே நீ இப்படி செய்வாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இல்லையத்தான், நான் உனக்கு என்னடி துரோகம் செய்தேன்? எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று காதலிக்கின்றேன் என்று உரைத்த பொழுது வேண்டாம் என்று உரைத்தேன். கேட்டாயா? வாழ்ந்தால் உன்னோடு, இல்லை என்றால் நான் சாதில் செத்து விடுவேன் என்று உரைத்தாயடி பாவி. காதலால் ஆசை வார்த்தைகளை அள்ளி ஊட்டி மனமேடை வர வர வைத்து என்னுடைய வாழ்க்கையை பாவி. வேண்டாம், எப்பொழுதும் தாய் மாமனுக்கு காதல் கடிதம் எழுதி மனமேடை வர வர வைத்து என்னுடைய வாழ்க்கையை நாசம் செய்தாயோ. இனிமேல் எனக்கு தேவையில்லை. இனிமேல் என் முகத்திலே முழிக்காது. அப்பா, இந்த கடிதம் யாரம்மா எழுதியது? கடிதத்தை நான் தானப்பா எழுதினேன். காதல் கடிதம் நான் தான் எழுதினேன். அப்பா, கடிதத்தை எழுதினேனா தவிர என் மீது எந்த தவறுமே கிடையாதுப்பா. கடிதம் நீ எழுதினாய், அதாவது தவறு உன் மீது இல்லையா? ஆமாப்பா. என்ன பேசுறேன் மாமா? பூங்குழலி, நடந்த உண்மையை தந்தையிடம் எடுத்து சொல்லுங்கள். இதை எடுத்து சொல்லுகிறேன். பூங்குழலி, நாம் இருவரும் காதலித்த உண்மை அப்பாவுக்கு தெரிந்துவிட்டது. நான் சொல்வதற்கு இதில் எதுவும் இல்லையம்மா. அப்பா, மாமா என் மீது உள்ள ஆசையால் அபாண்டமாக போய் இருக்கின்றார். அப்பா, நம்பாதீங்களப்பா, இதில் சூழ்ச்சி இருக்கின்றது. ஆராய்ந்து பாருங்களப்பா. எத்தனை நாள் காத்திருந்த என்னுடைய குடும்ப கௌரவத்தை எப்படி நட்ட நடு வீதிக்கு கொண்டு வருவது? நானா? நீ அப்பா